இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் விசஸ் நியூ அவெஞ்சர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான பிரான்சைஸை பத்தியும் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸோட இடத்தை நியூ அவெஞ்சர்ஸ் பூர்த்தி பண்ணுமான்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டீம் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸா இல்ல நியூ அவெஞ்சர்ஸ்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். தண்டர்போல்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ட் கேமுக்கு அப்புறம் MCUல அடுத்த சூப்பர் ஹீரோஸ் டீமா யார் இருக்க போறாங்க அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சது. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற விதமா தண்டர்போல்ட்ஸ் படத்தோட முடிவுலயே இவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ்ன்றதையுமே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 2012 தான் முதல்ல ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீமே ஒன்னு சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா எண்ட் கேம்ல கலைக்கப்பட்ட அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்து தோரை ஹல்கை விட நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க யாரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கள தெரியல. இருந்தாலும் நியூ அவெஞ்சர்ஸ் டீமையும் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீமையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க எலினா, பக்கி, ரெட் கார்டியன், US ஏஜென்ட், சென்ட்ரி இவங்க எல்லாருமே MCUல நியூ அவெஞ்சர்ஸ்னு அறிமுகப்படுத்தப்பட்டாலுமே இப்போ வரைக்குமே ஒரு நிலை இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க நேருக்கு நேரம் நின்று சண்டை போறதை விட மறைமுகமா தாக்குறதுல ரொம்ப கவனமாவும் சிறப்பாவுமே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபைட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தான் இருக்கு. இவங்களால போராட முடியும். ஆனா ஒரு கடவுளையோ வேட்டு கிரக வாசியவோ தானோஸ் மாதிரியான ஒரு பெரிய ஆபத்தை எதிர்த்து நின்று இவங்களால ஜெயிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். MCUல ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற சூப்பர் ஹீரோஸை விட நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க சென்ட்ரி ஒரிஜினல் அவெஞ்சர்ஸை விட சக்தி வாய்ந்தவரா இருக்க முடியும். நீங்க யோசிச்சீங்கன்னா 1 மில்லியன் சூரியனோட சக்தி வெடிச்சா எந்த அளவுக்கான சக்தியை வெளிப்படுத்த முடியுமோ அதே அளவான சக்தி சென்ட்ரி கிட்ட இருக்கு. சென்ட்ரி இந்த சக்தியை வச்சு தோரையோ ஹல்கையோ எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியும். ஆனா இது இவர் நிலையா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். காமிக்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏகப்பட்ட தடவை ஃபைட் வந்திருக்கு. சென்ட்ரி அவருக்குள்ள இருக்கிற இருள் மூலமா பல தடவை தோரை எதிர்த்து சண்டை போடவும் செஞ்சிருக்காரு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டையில தோரும் சென்ட்ரியுமே மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில வின் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமான பல தடவை ஏற்பட்ட சண்டையில தோக்குறவங்க கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கான வலியையும் அதுக்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இது மட்டும் இல்லாம எந்த ஒரு சின்ன சின்ன சண்டைக்குமே சென்ட்ரியோட சக்திகளை பயன்படுத்திட முடியாது. மத்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி சென்ட்ரி கிட்ட இருக்கிறது ஒன்னும் சூப்பர் பவர் இல்ல. அவர்கிட்ட இருக்கிற சக்திகள்னால மத்தவங்களை வீழ்த்த முடிஞ்சாலும் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாம தனக்கே இது எந்த நேரத்துல வேணா ஆபத்தா மாறலாம். இப்போதைக்கு MCUல இருக்க புது கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்குறதுக்கு முன்னாடி MCUல இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீமை அறிமுகப்படுத்தினது உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். நியூ அவெஞ்சர்ஸ் டீமை பிளான் பண்ணி MCUல இதை சரியான நேரத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல ஏற்பட்ட சண்டையில பிரிக்கப்பட்டு இன்ஃபினிட்டி வார்லையும் எண்ட் கேம்லையும் தானோஸை எப்படியாவது தோக்கடிக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தாங்க. சாம் வில்சன் தலைமையில இப்போதைக்கு ஒரு டீம் உருவாக்கப்படாததுனால அடுத்து சாம் வில்சன் தனக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை எப்படி உருவாக்க போறாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து. நியூ அவெஞ்சர்ஸ் டீம் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தா சிவில் வார் இல்லனா எண்ட் கேமோட போரோட முடிவுக்கு அப்புறம் தோர், ஹல்க், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லெட் விட்ச் இவங்கலாம் பலவீனமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். உலகத்துல அவெஞ்சர்ஸ் டீமே இல்லாம இருக்கும்போது மக்கள் தங்களுக்குன்னு ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது சரியான நேரத்துல இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீம் அறிமுகப்படுத்தினது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பா இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கிடையில சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டுல தனக்குன்னு ஒரு சொந்த அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்க போற மாதிரி தான் படத்துல காட்டி முடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்த ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்கன்னு தான் இப்ப வரைக்குமே பெருசா எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் யார்னா ஷான்சி, தோர், பிளாக் பேந்தர் ஷூரி, அப்புறம் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன், கேப்டன் மார்வல், அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லனா மோனிகா ரேம்போ இவங்கலாம் வேற வேற டைம்லைன்ல இருந்து கேப்டன் அமெரிக்கா டீம்ல வந்து சேரலாம். இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா டைம்லைன்ல இருக்கிறது சான்சியும் தோர் மட்டும் தான். இதுக்கிடையில நியூ அவெஞ்சர்ஸ் டீமையும் கேப்டன் அமெரிக்காவோட டீமையும் ஒன்னு சேர்க்க போறாங்களா இல்ல ஃபியூச்சர்ல தனித்தனி டீமா தான் இருக்க போறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வரதான் செய்து. என்னதான் இருந்தாலும் நியூ அவெஞ்சர்ஸ் டீமை விட கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீம் சக்தி வாய்ந்த டீமா இருக்கணும், இருந்துதான் ஆகணும். இல்லனா நியூ அவெஞ்சர்ஸ் டீமை லீட் பண்ணிட்டு இருக்க எலினா கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சனோட டீமை வழி நடத்துற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடும். இப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே சாம் வில்சன் தன்னோட டீமை கண்டிப்பா ஒரு வலிமையான டீமை உருவாக்கி தான் ஆகணும். பட் எனிவேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.